அழகான கிராமத்துல ஆனந்திங்கிறவங்க பாலத்துக்கு கீழே தன்னோட பையனோட வாழ்ந்து வந்தாங்க. அந்த பாலத்துக்கு கீழே இருக்கனால யார் அவங்களுக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. அம்மா, நான் போய் அங்கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வருவா. இத்தனை நாளைக்கு நம்ம பாலத்துக்கு கீழே இப்படியே உக்காந்து அந்த சுந்தரி பாட்டிகிட்டே கடன் வாங்கி நம்ம பொழப்ப ஓட்டுறது. இன்னைக்காச்சும் நான் போய் ஏதாவது வேலை தேடிட்டு வரேம்மா. நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ரவி, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத. அம்மா உன்னை வேலைக்கு அனுப்பி அப்படி காசு சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அம்மா எப்படியாச்சும் வேலைக்கு போக பாக்குறேன்ப்பா. நான் வேலை கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? அம்மா, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு சமையல் கலையெல்லாம் ரொம்ப அற்புதமா வரும்னு. அதை வச்சு நான் ஏதாவது வேலை கேட்குறேம்மா. அப்படி எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா வேலை பார்த்துட்டே படிக்கிறேன். சரிப்பா, நீ போய் பாரு. அம்மாவும் இந்த சைடு போய் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பாக்குறேன், சரியா? ஆனந்திங்கிறவங்களோட மகனுக்கு ரொம்பவே சமையல் திறன் அதிகமா இருக்கும். பாவம் என் பையன், அவன் படிக்க வேண்டிய வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு கூட கிடையாது. இந்த பாலத்துக்கடியில எத்தனை நாள் எங்க வாழ்க்கை போக போதாச்சு. அவங்களும் ஏதாவது வேலை பார்க்கலான்னு கிராமத்துக்குள்ள வந்தாங்க. ஐயா, ஐயா, யாராச்சும் வீட்டுல இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஏண்டா, கரெக்டா சாப்பிட்றப்ப வந்துருவியாக்கும். ஆளு மூஞ்சி பாரு, அந்த பாலத்துக்குள்ள தானே வாழ்ந்துட்டு இருக்கிற. உன் லெவல் என்ன, எங்க லெவல் என்ன? எங்க வீட்டுக்குலாம் தேடி வரலாமா நீயே? எதுக்குடா எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கு மரியாதை போயிரு. அப்புறம் அக்கா அக்கா, கொஞ்சம் கோவப்படாதீங்கக்கா. உங்க தோட்டம் ரொம்ப பெருசுன்னு ஊருக்குள்ள கேள்விப்பட்டேன். ஏதாவது எனக்கு அந்த தோட்டத்துல கூட வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை பார்த்துக்குவேன். இல்லைன்னா உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் என்ன கூட சொல்லுங்க, நான் ரொம்பவே அருமையா சமைச்சு தருவேன்க்கா. கண்டிப்பா என்னைய வேலைக்கு சேர்த்துக்கங்க. என்னது, உன்னைய வேலைக்கு சேர்க்கணுமா? உனக்கு சமையல்னா என்னன்னு தெரியுமா? சமைக்கிறதுக்கு வரேங்கிற ஆளு மூஞ்சியும் பாரு. நீயே பாலத்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கிற. அதை எங்க வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே நுழைஞ்சேன்னா எங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நோய் நொடி தான் வந்துட்டு இருக்கோம். பேசாம போடா. ஏமா, எதுக்கு அந்த பயலை போட்டு இந்த பேச்சு பேசுற? அந்த பையன் என்னத்துக்கு வந்திருக்கானோ? எதுக்குமா இப்படி போட்டு திட்டிக்கிட்டு கிடக்குற? இவனுக்கு வேலை வேணுமா? வேலை நம்ம வீட்டுக்குள்ள இவனெல்லாம் விட முடியுமா? இவனே பாலத்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்னென்ன நோய் நொடியெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள விடுவானோ? இவன் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை அடிச்சு துரத்தி விட பார்த்துட்டு இருக்கேன். தம்பி, நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காதப்பா. வேலைக்கு இந்த வயசுல உடனே எங்களால் சேர்க்க முடியாதுல்ல. நீ கொஞ்சம் பெரியவனாகு, அப்போ நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், சரியா? சரிங்கய்யா. அப்போ என்னைய வேலைக்கு வேணாம். எங்க அம்மா ரொம்ப வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களையாச்சும் வேலைக்கு சேர்த்துக்கோங்களே. இல்லப்பா, சொன்னா புரிஞ்சுக்க. இங்க தோட்டத்துல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை ஆள் இல்லைன்னா உங்க அம்மாவை நிச்சயம் கூப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்ட, இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க சொல்றேன். ஏமா, காலையில வாங்கின புரோட்டா 2 மிச்சம் இருந்துச்சு, அதை இந்த பையன் கையில கொடு. ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு போகட்டும். இந்தாப்பா, இந்த புரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டு போ. இந்த 10 ரூபா பணம் என்ன வச்சுக்க செலவுக்கு. இதுக்கு மேலங்கிட்டு வந்து வேலை இல்லைன்னு கேட்கக்கூடாது, சரியா கண்ணா? ரொம்ப நன்றிங்கய்யா, இந்த உணவை எனக்கு கொடுத்ததுக்கு. நான் போயிட்டு வரேன். அவனும் அந்த புரோட்டாவை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டுல ஏதாவது வீட்டு வேலை இருந்தா கூட சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு கொடுக்குறேன். அந்த பாலத்துக்கடியில தான் நான் வசிச்சு வந்துட்டு இருக்கிறேன். உங்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்கம்மா. என் பையனையும் நான் பார்க்க வசதியா இருக்கும்ல. ஏண்டிய, பாலத்து கீழே வாழ்ற நாய் நீ என் வீட்டுல உனக்கு வேலை கேக்குதாக்கும்? உன்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல வச்சேன்னா என் பிள்ளைகளுக்கு நோய் நொடியில ஒட்டிக்கும். ஒழுங்கா போயிரு. உன்னையெல்லாம் எவன் வேலைக்கு சேப்பா? ஒரு ஜாக்கெட் வாங்குறதுக்கு உனக்கு வழி இருக்குதாடியே? கிழிஞ்ச ஜாக்கெட்டை தைச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்கிற. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன். இந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் பணக்காரவங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எப்படியாச்சும் உங்கள் வீட்டில் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் பையனை காப்பாற்றிக்குவேம்மா. ஏண்டிய, உன்னே போய் வேலைக்கு சேர்க்க முடியுமா? நீ குளிப்பியே இல்லையாடி? மூஞ்சி பூரா அழுக்கு பாஞ்சு போய் கிடக்குது. அந்த பாலத்துக்குள்ளேயே உட்காந்து எத்தனை நோயை ஒட்ட வச்சே தரல. சை, இப்படி வேலை கேட்குற இடத்துல எல்லாமே அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ஏமா ஆனந்திய, கொஞ்சம் வாமா. என்ன வாடன மூஞ்சியோட போயிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வேலை கேட்க போனா எல்லாரும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. கையில பணமும் இல்ல. ஏமா ஆனந்தி, உனக்கு எப்ப கஷ்டம்னாலும் என்கிட்ட வந்து கேளு. என்னால முடிஞ்ச 5 10 உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறேன்ல. அப்புறம் எதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? நீ கவலைப்படாதம்மா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. உன் புருஷன் இறந்ததுலேருந்து அந்த பாலத்து கீழே வசிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற. நானும் கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னால் முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுறேன். சீக்கிரமே ஒரு வேலை அமைச்சு தருது என்னோட பொறுப்பு, சரியா? இல்லைங்கம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்காக நீங்கள் வேலை கேட்க போய் எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. எனக்கு பணம் மட்டும் கொடுங்கம்மா. இப்போதைக்கு நான் கண்டிப்பாக வேலை பார்த்ததுமே திருப்பி கொடுத்துட்றேன். என் கையில் இப்போதைக்கு ஒரு 200 ரூபா இருக்கு கண்ணு. நீயும் தம்பி ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கங்க, சரியா? அந்த பணத்தை வாங்கிட்டு வழக்கம் போல பாலத்துக்கடியில் போனான். ரவி, அம்மாவை மன்னிச்சிரு. வழக்கம் போல இன்னைக்கும் எனக்கு யாருமே வேலை தரல. நினைக்கும் போதெல்லாம் வருத்தமாக இருக்குதுப்பா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் எத்தனையோ பேர்த்திட்ட வேலை கேட்டேன், ஆனா கொடுக்கல. அம்மா, ஒரு தாத்தா எனக்கு 2 புரோட்டா கொடுத்தாருமா. இங்க பாத்தீங்களா, நான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த புரோட்டாவை உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன்.
அம்மா இதை வெறுதா சாப்பிட்றத விட எனக்கு கொத்து புரோட்டா நல்லாவே போட தெரியும். கூடவே அவர் 10 ரூபாய் கொடுத்தாரு. 2 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ எப்படி கொத்து புரோட்டா போட்டு தரேன்னு மட்டும் பாருங்க. என் கண்ணா, நீ எப்போவுமே என்ன சமைச்சாலும் நல்லா தானப்பா இருக்கும். இந்த சின்ன வயசுல இவ்வளோ சமையல் திறன்லாம் உனக்கு இருக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அந்த பையனும் அவங்க அம்மாவுக்கு அந்த கொத்து புரோட்டாவை செஞ்சு தரணும்னு வேக வேகமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். எப்படியாச்சும் தன்னோட அம்மாவை கவலைப்படாம பார்த்துக்கணும்னு நினைச்சான் அவன். ரவி, நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடுப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா இல்லைம்மா, நான் வரப்பயே ஒருத்தவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அவங்ககிட்ட இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இந்த 2 புரோட்டா உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்கம்மா. அந்த பையன் சாப்பிடவே இல்லைனாலும் தன்னோட அம்மாவை சாப்பிட வைக்கிறதுக்காக தானும் சாப்பிட்டேன்னு சொன்னான். அவங்க அம்மாவும் வயிறார அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. என் கண்ணா, ரொம்பவே அருமையாக இருக்குது நீ செஞ்ச கொத்து புரோட்டா. சூப்பராக இருக்குதுப்பா. நீங்கள் எதுக்கும் அழுகாதீங்கம்மா. எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சீக்கிரமே ஒரு நல்ல வீட்டுக்கு போவோம். அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குளிருக்கு எதமா போர்வையை பொத்தி நல்லா தூங்கவும் ஆரம்பிச்சாங்க. அடடோ, இதுதான் சரியான நேரம். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சுருக்கு பையில கண்டிப்பாக பணம் தான் இருக்கும். எப்படியாச்சும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடணும். இல்லைன்னு வச்சுக்க இவள்கிட்ட மாட்டிக்குவோம். எப்படியாச்சும் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவோம். அங்கே வந்த திருட வேகமாக அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடலான்னு நினச்சான். வேகமாக அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டான். காலையில் விடிஞ்சு பார்க்குறப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ, என் பணம்! ஐயோ ரவி, எந்திரிச்சு பாருப்பா. அம்மா கிட்ட பணம் இதில் வச்சிருந்தேன்ப்பா. காணோம், யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சுருக்கு பையில தானே பணம் வச்சிருந்தேன். என்னாச்சு தெரியலையே. ரவி, அம்மா இந்த சுருக்கு பையில பணம் வச்சிருந்தேன் கண்ணா. பணத்தை காணோம், யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அசந்து தூக்கிட்டோம். அந்த பாட்டி கொடுத்த பணம் அதில் தானே வச்சிருந்தேன். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் அந்த பணத்தை எடுத்து என் பாக்கெட்ல தான் வச்சுட்டு தூங்குனேன். எப்படி இந்த பணம் இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுச்சுமா. அதனாலதான் நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். யாராவது எடுத்துட்டு போயிருந்தா அவங்க கண்டிப்பா ஏமாந்து தான் போவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. அம்மா, எனக்கு ஒரே விஷயம், இந்த பணத்தை இன்னைக்கு எனக்கு கொடுத்துறீங்களா? நீ தான் வச்சிருக்கியாப்பா? ஒரு நிமிஷத்துல எனக்கு பயமே வந்துருச்சுப்பா. நல்ல வேலையா போச்சு. கஷ்டப்பட்டு அந்த பாட்டிகிட்டேருந்து அந்த காசை வாங்கிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம் ரவி? சொல்லு முத. அம்மா, எனக்கு சிக்கன் கறி வடை ரொம்ப அருமையா போட தெரியும். அதை இன்னைக்கு நான் போட்டு வியாபாரம் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த 200 ரூபாவை கேட்டேம்மா. ப்ளீஸ்மா, நான் இன்னைக்கு இந்த பணத்தை வச்சு நான் ஒரு தடவை அதை முயற்சி பண்ணி பாக்குறேன்னு. அவங்க அம்மாவும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்காம சரின்னு சொன்னாங்க. சரி கண்ணா, உன்னோட விருப்பம் தான். ஏதோ ஒன்று நல்லா பண்ணி முன்னேறணும், அவ்வளோதான் எனக்கு போதும்பா. அவனும் அந்த சிக்கன் வடையை நல்லா முறுமுறுன்னு போட்டுட்டு இருந்தான். இவன் இப்படி போடுறத பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரவி, உனக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது. சமையல் திறன் உங்ககிட்ட நிறையாவே இருக்குது. இந்த வடை கண்டிப்பா நல்லா இருக்கும். நீ போய் வித்துட்டு வாப்பா. சரிங்கம்மா, நான் வித்துட்டு வரேன். நீங்க எங்கேயும் வேலை கேட்டு அலைய வேணாம். நீங்க இருங்க, எப்படியாச்சும் நான் உங்களை முன்னுக்கு கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. அவனும் தனக்குள்ளே நம்பிக்கையை விதைச்சிட்டு அந்த வடையெல்லாம் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு கிளம்பினான். ஒரு மரத்தடியில வச்சு அந்த சிக்கன் வடை எல்லாத்தையும் வித்துட்டு இருந்தான். வாங்க வாங்க, சிக்கன் வடை இது ரொம்ப ருசியான வடை. எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வடை 10 ரூபாய் தான். சிக்கன் வடை வாங்க. அடடே தம்பி, இவ்வளோ சின்ன வயசுல இப்படி சிக்கன் வடையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறியேப்பா. பாவம், நீ படிக்க வேண்டிய வயசுல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க பாத்தியா? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த சிக்கன் வடை ரொம்பவே ருசியா இருக்கு கண்ணா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வடையை நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்பதான் முதல்ல சாப்பிட்றேன். அடடே, நீ ஆனந்தியோட மகன் தானே? ரவி, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா பட்ட கஷ்டம் இருக்கே, அவ்வளோ கஷ்டம். நீயாச்சும் உங்க அம்மாவை எப்படியாச்சும் முன்ன கொண்டு வந்திருப்பா. உண்மையிலே இந்த சிக்கன் வடை ரொம்ப அருமையா இருக்குது. இதை நாள் முழுக்க நீ வித்தேனா கண்டிப்பா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சின்ன வயசுல இவ்வளோ தொழில் பார்த்து முன்னேறி வரையே, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஆமாப்பா, உன்னோட சிக்கன் வடை ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி அங்க வந்த மக்கள் எல்லாருமே அந்த சிக்கன் வடையை விரும்பி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமா அங்க இருந்த வடையெல்லாம் காலியாச்சு. அப்பா ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஏப்பா தம்பி, உன் சிக்கன் வடைய வாங்கி சாப்பிட்டேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஆமா, நீ எங்க இருக்கிற? அது ஐயா, எனக்கு வீடெல்லாம் கிடையாது. நாங்க இந்த பாலத்து கீழே தான் வசிக்கிறோம். எங்க அம்மாவை காப்பாற்றணும். அதுக்காக தான் இந்த தொழில நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க குடும்பத்துல வறுமையை மட்டுமே தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட்டது கிடையாது. ஏப்பா, இவ்ளோ கைத்திறமைய வச்சுட்டு நீ ஏன் கஷ்டப்படுற? என்னோட கேட்டரிங் பிசினஸ்ல வந்து நீ வேலை பாரு. உனக்கு நான் தினமும் சம்பளம் கொடுக்குறேன். அது கூடவே உன்னை நான் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வைக்கிறேன். நீ கவலையே படாதப்பா. நீ இனிமேல் பாலத்துக்கீழ எல்லாம் தங்க வேணாம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. அங்கேயே நீயும் உங்க அம்மாவும் வந்து தங்கிக்கோங்க, சரியா? உங்க அம்மாவே நிச்சயமா கூட்டு வா. உங்க அம்மாவுக்கும் நான் வேலை கொடுக்குறேன். ஐயா, உண்மைதான் சொல்றீங்களா? நிச்சயம் நீ வேலைக்கு சேர்த்துக்குவீங்களா? கண்டிப்பா நான் இந்த சிக்கன் வடையும் நிறைய போட்டு தரையா. அது மட்டும் இல்ல, நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரம் போல இந்த சிக்கன் வடை போட்டு எல்லாத்துக்கும் வியாபாரமும் பண்ணுவேன். சீக்கிரமே நாங்க நல்ல நன்மைக்கு வந்துருவோம். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா.
இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட வேக வேகமா போய் சொன்னான். என்னப்பா சொல்ற, உண்மையிலே தானா? நமக்கு வேலை கிடைச்சிட்டா போதும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம். இல்லைங்கம்மா, நானும் வேலை பார்த்தா தான் நம்ம சீக்கிரம் கடன் அடைக்க முடியும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வேலை பார்க்குறேன். அவர் சொன்னாரு, அவர் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்காமா, அங்களே நம்மளை தங்கிக்க சொன்னாருமா. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் இந்த பாலத்துக்கு இல்லை நம்ம தங்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த பையன் தனக்கு இருந்த சமையல் கலையை வச்சு அவன் மேல வந்தான். இது மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன திறமைகள் இருக்கும். அதுவே நம்ம பெரிய ஆளா வளர்றதுக்கு ரொம்ப பெரிய முக்கிய காரணமாகவும் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.